எனை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு, நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லதுதான் செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது செய்யறதுக்காக தன்னுடைய வாழ்க்கைய கூட அர்ப்பணிக்க இவங்க தயாரா இருக்காங்க. செய்யும் காரியத்தை முடிக்காம நிம்மதியா இவங்கனால சாப்பிடக்கூட முடியாதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பங்க. ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க. குருவருளால் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நம்மளோட ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவில் நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷப ராசிக்காரர்களே, குரு பகவான் ராஜாவா இருக்கிறதுனால குருவின் பார்வை கோடு நன்மையை உங்களுக்கு தருங்க. ஜாதகத்துல குருவின் நிலை முக்கியங்க. குரு நல்லா இருந்தாருன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க. தங்கம், பொன், நகை, சேமிப்பு போன்ற விஷயங்கள்ல நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. ரிஷப ராசிக்காரங்க எதிலும் பின்வாங்க மாட்டாங்க. நாகரிகமானவங்க, ஒழுக்கமானவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க, கலைகள்ல ஆர்வமுடையவங்கலாம் இவங்க இருக்காங்க. கற்பனை திறன் மிக்கவங்களாம் இவங்க இருக்காங்க. இவங்க எந்த வேலையையும் ரசனையோட செய்வாங்க, பொறுப்புணர்வோட செய்வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. 12 வருடங்களுக்கு பிறகு குரு உச்சமாக இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கணுங்க. இந்த வருஷத்துல குரு யானை வாகனத்துல வராரு. இது ஒரு நல்ல அறிகுறிங்க. குரு உச்சமாக இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் பெயர்ச்சி ஆகாததால ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது கேந்திர யோகத்தை குறிக்குதுங்க. ரிஷப ராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த சில மாதங்களாக வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில் போன்ற விஷயங்கள்ல தடைகள் இருந்திருக்கலாம். ஆனா குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண தடைகள் நீங்குங்க. உங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. மனைவியுடன் உள்ள மன கசப்புகள் குறைய போகுது. பொது மக்களிடம் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது. வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. சூரிய பகவான் உச்சத்துல இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க சொத்து, வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. சுக்கிரன் வலுவா இருக்கிறதுனால இந்த வருஷம் சொத்துக்கள் வாங்குறது, கடன்களை அடைக்கிறது, உடல் ஆரோக்கியம் எல்லாம் மேம்பட போகுதுங்க. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள், விசா பிரச்சனை எல்லாம் இந்த காலகட்டத்துல தீர்றதுக்கான சாத்தியம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் செய்யறவங்களுக்கு ராகு நல்ல நிலையில இருக்கிறதுனால தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஆசிரியர்கள், ஆன்மீகத்துல உள்ளவங்க, நகைக்கடை வச்சிருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க போன்றவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பா இருக்குதுங்க. இரும்பு சார்ந்த தொழில் செய்யறவங்க, நெருப்பு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. குரு நல்ல நிலையில இருக்கிறதுனால வெற்றிகள் உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா குவிய போகுதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு லாட்டரி அடிக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு
உங்களுக்கு திருமணம், வேலை, படிப்பு, கல்வி போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுதுங்க. இந்த வருஷம் சுப செலவுகள் ஏற்பட போகுதுங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வெளிநாடு போறது, தொழில் மாற்றம், கல்வி மாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. சூரியன் வலுவா இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் நடக்கும் நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க அன்பானவர்களாக, பாசமானவர்களாக, உணர்வு மிக்கவர்களாக இருக்கிறங்காட்டி உங்களை யாருனாலையுமே தோக்கடிக்க முடியாது. உணவுத்துறை, கலைத்துறை, இசைத்துறை போன்ற துறைகள்ல நீங்க சிறந்து விளங்க போறீங்க. இந்த வருஷம் வீடு, இடம், வண்டி, வாகனம் எல்லாம் நீங்க வாங்க போறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல குரு பகவானால பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. பணவரவு அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய சேமிப்பு பழக்கம் உயரப்போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றார் போல பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது. தொழில்ல உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது. சொத்துக்கள் எல்லாம் வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. வீடெல்லாம் புதுசா நீங்க கட்ட போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களும் படிப்படியா குறைய போகுது. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. கடன் அளவு குறைய போகுது. வங்கிகள் உங்களை தேடி வந்து உதவி செய்ய போறாங்க. முதலீடுகள் மூலமா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. உங்களுடைய மன கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க. பயணங்களின் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க. சமுதாயத்துல உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீதான உங்களோட ஆர்வம் அதிகரிக்க போகுது. கல்வியில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. தொழில மாற்றம் ஏற்பட போகுது. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. உங்களுடைய கலைத்திறன் வெளிப்பட போகுதுங்க. பணம் சேமிக்கக்கூடிய பழக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. நீங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் நல்ல முடிவுகளா எடுக்க போறீங்க. தைரியத்தோட செயல்பட போறீங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க. உங்களுடைய மனநிலை சமநிலையா இருக்க போகுது. நல்ல தகவல்கள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. திடீர் லாபங்கள் தொழில்ல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எல்லாருமே உங்களை மதிக்க போறாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற குணங்கள் இருக்கும். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்குங்க. தொழில், உத்தியோகம், வருமானத்துல இருந்த தடைகள் நீங்கும். சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. உங்களுக்கு இந்த சுக்கிரனின் பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே அன்பானவங்க, பாசமானவங்க. இவங்க குடும்பத்தை பொறுப்போட கவனிச்சுக்குவாங்க. வேலை, உத்தியோகம், வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் இவங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம். உங்களுக்கு இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையே அருமையா இருக்க போகுது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்க. இவங்க எதற்கும் பயப்பட மாட்டாங்க. படிப்பு, வேலை, தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் வெற்றி இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பல விதமான நன்மைகளை தரப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிசயம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. இந்த மாதம் உங்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்க போகுதுங்க. உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்க போகுதுங்க. ருசியான உணவை நீங்க உண்டு மகிழ போறீங்க. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து முடித்து வெற்றி அடைய போறீங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே காணாம போகுதுங்க. தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்க போறீங்க. பணவரத்து திருப்தியா இருக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளை அடுக்கடுக்கா பூர்த்தி செய்திக்க போறீங்க. வியாபார ஸ்தானத்திற்காக புதிதாக இடம் வாங்க போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு செயல்திறமை கூட போகுது. பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. பணி நிமித்தமாக அலைய வேண்டி இருக்குங்க. குடும்பத்துல சிறிது நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுற்றத்தினர் வருகை இருக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போறது குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுங்க.
குடும்ப வருமானம் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்க போகுது. இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிதா செய்து முடிக்க போறீங்க. கலைத்துறையினருக்கு பணவரத்து அதிகமா இருக்க போகுதுங்க. எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க கூடாதுங்க. நிதானமா முடிவெடுங்க. உங்க வாழ்க்கையில கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. ஒருத்தவங்க கிட்ட நீங்க பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க நம்ம முடிவெடுக்கணும். உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்க தீட்ட போறீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக போகுது. வேலை தொடர்பாக அலைய வேண்டி இருக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நன்மைகள் நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.